எம்ஜிஆர் ஒரு சித்தர் போல ஒருவரை பார்த்தவுடன் அவரது மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அபார சக்தி கொண்டவர். எம்ஜிஆரை வைத்து படமே இயக்காத ஸ்ரீதர் முதலாக உரிமை குரல் படத்தில் ஒன்றாக இணைகிறார். படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாக எம்ஜிஆரை அவரது தோட்டத்தில் சந்தித்து படம் சம்பந்தமான விஷயங்களை பேசியிருக்கிறார். அந்த சமயத்தில் ஸ்ரீதர் பொருளாதார ரீதியாக சிறிது சிரமத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் எம்ஜிஆரிடம் அதை காட்டிக்கொள்ளவில்லை. பேச வேண்டிய விஷயங்களை பேசிவிட்டு விடைபெற எழுந்தார் ஸ்ரீதர். ஒரு நிமிஷம் உட்காருங்கள் என்று எம்ஜிஆர் சொல்ல என்னவோ ஏதோ என தயங்கிபடி அமர்ந்திருக்கிறார். எம்ஜிஆர் தன் செயலாளரை அழைத்து உடனடியாக ஒரு கடிதம் எழுத சொல்லி அதில் தன் கையெழுத்தையும் போட்டு ஸ்ரீதரிடம் கொடுத்திருக்கிறார். படபடப்புடன் அதை படித்து பார்த்திருக்கிறார் ஸ்ரீதர். நான் ஸ்ரீதருக்கு ஒரு படம் எடுத்துக் கொடுக்க ஒப்புதல் அளிக்கிறேன், அவர் படத்துக்கு முன்னுரிமை தந்து 3 மாதங்களுக்குள் முடித்து தர சம்மதிக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் எம்ஜிஆர். சிலிர்த்து போனார் ஸ்ரீதர். இந்த கடிதத்தால் பைனான்சியர் ஏகப்பட்ட பணம் கொடுக்கவே ஸ்ரீதருடைய பண கஷ்டம் எல்லாம் நீங்கி இருக்கிறது.